சாந்தி. நான் ஆத்மா. இந்த உடல் என்னும் மாளிகையின் எஜமானாக இருக்கின்றேன். இரு புருவ மத்தியில் ஓர் அழகிய சிம்மாசனத்தில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். எஜமானாகிய நான் என் ராஜ்யத்தில் உள்ள என்னுடைய கர்ம இந்திரியங்கள் என்னும் காவலாளிகளை இரு புருவ சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியே பார்வையிடுகின்றேன். தலையிலிருந்து தொடங்கி பாதம் வரை ஒவ்வொரு அங்கத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சில கர்ம இந்திரியங்கள் நலமாக இருப்பதையும் மற்ற சில இந்திரியங்கள் ஆரோக்கியம் குன்றியும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. இப்பொழுது ஆத்மாவாகிய நான் என்னுடைய சுப்ரீம் மருத்துவரான சர்வசக்திவானை என் முன் அழைக்கின்றேன். பிரகாசமான கதிர்களுடன் என் முன் வைத்தீஸ்வரர் பாபா ஆஜராகிவிட்டார். அவருடைய சக்தி வாய்ந்த கிரணங்களை ஆத்மாவாகிய என் மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய செம்பொன் நிறமான சக்தி கதிர்கள் என் உடல் முழுவதும் பரவி கொண்டிருப்பதை ஆத்மா நான் அனுபவம் செய்கின்றேன். மருதீஸ்வரர் பாபாவின் சக்தி கிரணங்கள் என் உடலின் மருந்து போன்று வேலை செய்து உடலில் உள்ள அனைத்து உபாதைகளையும் வேரோடு அழித்து விடுகின்றன. என்னை முற்றிலுமாக நான் ஆரோக்கியமானவனாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். சர்வசக்திவானின் துணையினால் என்னை மாஸ்டர் சர்வசக்திவானாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா, ஆரோக்கியமானவன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு நேரமும் வருமானத்திற்கு மேல் வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவில் இருக்க முடியவில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி வெட்கம் வருகிறது? பதில்: பாபா சொல்றார், தனது சார்ட்டை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகிறது. அதாவது, எந்த குழந்தைகள் பாபாவின் நினைவிலே இருக்க முடியவில்லையோ அவர்களுக்கு தங்கள் சார்ட்டை எழுதி வைப்பதிலே வெட்கம் வருகிறது. உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்லுவாரோ என்று நினைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் அடங்கியுள்ளது. உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சார்ட் எழுதுவதன் மூலம் மிகுந்த நன்மை இருக்கிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த விஷயத்தில் வெட்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது குழந்தைகள், நீங்கள் 15 நிமிஷத்திற்கு முன்னால் வந்து இங்கே பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போது இங்கே வேறு எந்த வேலையும் கிடையாது. பாபாவின் நினைவில்தான் வந்து நீங்கள் அமர்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலோ தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. இங்கே உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. மேலும் பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நானோ குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். தந்தையை நினைப்பதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவுக்கு வர வேண்டும். நீங்கள் சிறு குழந்தைகள் இல்லை அல்லவா? நாங்கள் 5 மாதம் அல்லது 2 மாத குழந்தைகள் ஆவோம் என்று சொல்லிக்கொள்ள. ஆனால் உங்கள் கர்மேந்திரியங்களோ பெரியவை ஆகும். ஆகவே ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைக்கின்றார், இங்கே நீங்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவிலே அமர வேண்டும். நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டுள்ளோம்.
அல்லது ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆக குழந்தைகள் இதை குறித்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்தபடியே எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? சார்ட் எழுதுவதன் மூலம் பாபா புரிந்து கொள்வார். ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றனர் என்று பாபாவுக்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. அதையோ ஒவ்வொருவரும் தங்களின் சார்ட் மூலம் புரிந்து கொள்ள முடியும். பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறெங்காவது சென்று விட்டதா என்று. இதுவும் கூட புத்தியில் உள்ளது. இப்போது பாபா வருவார் என்று நினைப்பது கூட அவருடைய நினைவே ஆகிறதல்லவா? எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை சார்ட்டில் உள்ளபடி எழுதுவீர்கள். பொய்யை எழுதுவதாலோ மேலும் 100 மடங்கு பாவம் அதிகமாகும். நஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதனால் உண்மையை எழுத வேண்டும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் இதையும் அறிவீர்கள், நாம் அருகில் வந்து கொண்டே இருக்கின்றோம். கடைசியில் நினைவு முடிவடையும் போது நாம் மீண்டும் பாபாவின் அருகில் சென்று விடுவோம். பிறகு சிலரோ உடனே புதிய உலகத்தில் வந்து பாகத்தை நடிப்பார்கள். சிலர் அங்கேயே வீட்டிலேயே அமர்ந்திருப்பார்கள். அங்கே எந்த ஒரு சங்கல்பமும் வராது. அதுதான் முக்தி தாமம். சுகதுக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதாகும். சுகதாமம் செல்வதற்காக இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவு நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு விகர்மங்கள் விநாசம் ஆகும். நினைவினுடைய சார்ட்டை வைப்பதன் மூலம் ஞானத்தின் தாரணையும் நன்றாக இருக்கும். சார்ட் வைப்பதாலோ நன்மைதான் கிடைக்கும். பாபாவுக்கு தெரியும், குழந்தைகள் நினைவின் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு சார்ட்டை எழுத வெட்கம் வருகிறது. பாபா என்ன சொல்லிவிடுவாரோ, முரளியில் சொல்லிவிடுவாரோ என்று. பாபா கேட்கின்றார், இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? ஒவ்வொருவரும் தன் மனதிற்குள் புரிந்து கொள்ள முடியும், நாம் தந்தையை நினைவு செய்கிறோமா இல்லையா என்று. கல்யாணக்காரி தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். குறித்து வைப்பீர்கள் என்றால் நன்மை ஏற்படும். பாபா வருகிற வரை யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதில் நினைவின் சார்ட் எவ்வளவு இருந்தது? அன்புக்குரிய பொருளை மிகவும் நினைக்கிறார்கள். குமாரர் குமாரியின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டதென்றால் மனதில் ஒருவர் மற்றவரின் நினைவு நிலைத்து விடுகின்றது. பிறகு திருமணம் நடப்பதன் மூலம் உறுதியாகி விடுகிறது. பார்க்காமலேயே புரிந்து கொண்டு விடுகின்றனர், நமக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்துவிட்டது என்று. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நமது எல்லையற்ற தந்தை. கண்களால் பார்த்ததில்லை என்றாலும் புத்தியினால் புரிந்து கொள்ள முடியும். அந்த தந்தை பெயர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றால் பிறகு யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்கள்? ஏன் நினைவு செய்கிறீர்கள்? பெயர் வடிவத்துக்கு அப்பாற்பட்ட எல்லையற்றதாக எந்த ஒரு பொருளுமே கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 21 பிறவிகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ட்ரஸ்டியாகி சிவபாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். 2வது, நினைவில் இருப்பதற்காக எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது என்பதை சோதித்து அறிய வேண்டும். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக பாபா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவு சொரூபமாக ஆகி ஹீரோ நடிப்பை நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆகுக. மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவு சொரூபமாகி ஹீரோ நடிப்பை நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆகுக. விளக்கம். இந்த சங்கம யுகம் என்பது நினைவு செய்வதற்கான யுகம் ஆகும். கலியுகம் என்பது மறதிக்கான யுகமாகும்.
நீங்கள் அனைவரும் மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள். யார் நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆவார்கள். இந்த நேரத்தில் டபுள் ஹீரோ, இரட்டை ஹீரோ நீங்களே ஆவீர்கள். ஒன்று ஹீரா, அதாவது வைரத்துக்கு சமமாக மதிப்பு மிக்கவர்களாக நீங்கள் ஆகியுள்ளீர்கள். இரண்டாவது ஹீரோ பார்ட், கதாநாயகனின் நடிப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே ஆஹா என்னுடைய சிறந்த பாக்கியம் என்ற பாடல் இதயத்தில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். எப்படி தேகத்தினுடைய தொழில், ஆக்குபேஷன் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதோ அதே போல நான் சிரேஷ்டமான ஆத்மா ஆவேன் என்ற இந்த அழிவற்ற தொழிலை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் விசேஷமான ஆத்மா என்று கூறுவார்கள். ஸ்லோகன்: தைரியம் என்ற முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.